கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே மண்ணீஸ்வரர் கோயில் தேரோட்டத்தை முன்னிட்டு கம்பத்து ஆட்டம் நிகழ்ச்சி நடைபெற்றது. கொங்கு மண்டலத்தில் பிரசித்தி பெற்று வரும் வள்ளி கும்மி ஆட்டத்தின் அடுத்த நகர்வாக பிரபலமடைந்து வரும் இந்த கம்பத்து ஆட்டம் 1300 ஆண்டுகள் பழமை வாய்ந்த மண்ணீஸ்வரர் கோயிலின் 25ஆம் ஆண்டு தேரோட்ட நிகழ்ச்சியை முன்னிட்டு நடத்தப்பட்டது. இதில் ஆண்கள், பெண்கள் என 50க்கும் மேற்பட்டோர் காலில் சலங்கை கட்டி பாரம்பரிய இசைக்கருவிகளின் இசைக்கேற்ப தங்களது அசைவுகளை ஒரே மாதிரியாக ஆடி அசத்தி காட்டினர். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி அருகே ஆதி திராவிடர் சமுதாய மக்களுக்கான மயானத்திற்கு செல்ல பாதை இல்லாததால் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு இறந்தவரின் சடலத்தை தூக்கிச் செல்லும் அவலநிலை ஏற்பட்டுள்ளது. தரங்கம்பாடியை அடுத்த கஞ்சாநகரம் கிராமத்தில் ஆதி திராவிடர் சமுதாய மக்கள் பயன்படுத்தும் இடுகாட்டுக்கு மயான பாதை மழை நீரில் கரைந்து போனதால் அவ்வழியாக இறந்தவர்களின் உடல்களை எடுத்துச் செல்லும் வாகனம் செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் உயிரிழந்தவர்களின் உடல்களை 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு சேதமடைந்த ஒற்றையடி பாதையில் அப்பகுதியினர் கொண்டு சென்றனர். சாலையை சீரமைத்து தர வலியுறுத்தி பல முறை மனுக்கள் அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என கிராம மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். சோளிங்கர் நரசிம்மர் கோயில் அருகே மர்ம நபர்கள் வைத்த பெருமாள் சிலையை கோயில் நிர்வாகம் அப்புறப்படுத்த பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்ததால் பரபரப்பு நேரிட்டது. 108 திவ்ய தேசங்களில் ஒன்றான ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் யோகலட்சுமி நரசிம்மர் திருக்கோயில் அருகே இருக்கும் தக்கான் குளக்கரையில் 15 அடி உயர பெருமாள் சிலையை மர்ம நபர்கள் பிரதிஷ்டை செய்து சிறப்பு பூஜை செய்ததாக கூறப்படுகிறது. அனுமதியின்றி வைத்த அந்த சிலை கோயில் நிர்வாகம் சார்பில் அகற்ற முயன்ற போது பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் அங்கு பரபரப்பு நேரிட்டது. இதையடுத்து கோயில் ஆணையர் தலைமையில் போலீசார் பாதுகாப்புடன் பெருமாள் சிலை டிராக்டர் மூலம் கோயிலுக்கு சொந்தமான இடத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது. அப்போது போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் கைது செய்தனர். காஞ்சிபுரத்தில் சிலம்பாட்ட கலைக்கு வலு சேர்க்கும் விதமாய் 8 வயது முதல் 14 வயது வரை இருக்கும் பள்ளி மாணவ மாணவிகள் 1 மணி நேரம் 17 நிமிடங்கள் கம்புகளை சுழற்றி புதிய கின்னஸ் சாதனைக்கு முயன்றனர். சிலம்பாட்ட கலையில் உலக சாதனை நிகழ்த்த காஞ்சிபுரத்தை அடுத்த சிறுவள்ளூர் பகுதியில் உள்ள பிரபல தனியார் பள்ளியில் 200க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு கம்புகளை சுழற்றி கின்னஸ் சாதனைக்கு முற்பட்டனர். இதில் 8 வயது முதல் 14 வயது வரை கொண்ட மாணவ மாணவிகள் 1 மணி நேரம் 17 நிமிடங்கள் கம்பை சுற்றி இம்பாசிபிள் புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட் சாதனை நிகழ்த்தினர். உலக புகழ்பெற்ற கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி பூலாம்பலசு சேவல் சண்டை நடத்த தமிழக அரசு அனுமதிக்க வேண்டும் என சண்டை சேவல் வளர்ப்பாளர்கள் மற்றும் பயிற்சியாளர்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். இந்த தடையை தமிழக அரசு ஒவ்வொரு தமிழனோட வாழ்வாதாரமாக நினச்சி இது ஒரு வாழ்வாதாரமாக நினைங்க. ஜல்லிக்கட்டு அதே மாதிரி மற்ற விளையாட்டுக்கு நீங்கள் கொடுக்குற ஆதரவு இந்த கரூர் மாவட்ட மக்களுக்கு இந்த பூலாம்பலசு சேவல் சண்டைக்கு நீங்கள் கொடுக்கணும்னு கேட்டுக்கொள்கிறேன். கடந்த 3 ஆண்டாக பார்த்தீங்கன்னா எங்களால் கட்டுக்கு விட முடியல. இது சின்ன வயசுலேருந்து பார்த்தீங்கன்னா இது எங்களோட பாரம்பரிய விளையாட்டாக எங்கள் அப்பா, அண்ணா இந்த மாதிரி அவங்கள்ட்ட கூட இருந்த ஆர்வத்தினால இதை நாங்கள் வளர்த்துட்ருக்கோம். வருஷம் ஃபுல்லாக அதை தயார் பண்ணி வளர்த்து இந்த பர்மிஷன் கொடுக்காதனால எங்களால் அதை முறையாக சண்டை விட்டு பார்க்க முடியல. இளைஞர்கள் மத்தியில் பார்த்திங்கன்னா இது இப்போதைக்கு எல்லாத்துக்கும் அந்த ஆர்வம் இருக்குது. தமிழர்களோட வீர விளையாட்டாகவும் இதை எடுத்துக்கலாங்க. மற்ற எல்லாத்துக்கும் பர்மிஷன் உண்டு. ஜல்லிக்கட்டு, ரேக்லா ரேஸு எல்லாத்துக்கும் பர்மிஷன் கொடுக்குறாங்க. அதே மாதிரி இந்த பொங்கல் மட்டுமாவது எங்களுக்கு பர்மிஷன் கொடுத்தா கொஞ்சம் சிறப்பாக இருக்குங்க.
திண்டுக்கல் மாவட்டம் பூம்பாறையில் அமைந்திருக்கும் குழந்தை வேலப்பர் கோயில் வளாகத்தில் சுற்றுலாத்துறை சார்பில் நடைபெற்ற பொங்கல் விழா 10க்கும் மேற்பட்ட வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் கலந்து கொண்டனர். முன்னதாக அவர்களுக்கு சுற்றுலாத்துறை சார்பில் மானை அணிவித்து மேளதாளங்கள் முழங்க உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. தொடர்ந்து பொங்கல் வைக்கும் நிகழ்ச்சியில் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் கலந்து கொண்டு மண்பானையில் பொங்கல் வைத்து மகிழ்ந்தனர். பின்னர் சிலம்பாட்டம், தப்பாட்டம் மற்றும் சிறுவர்களின் ஆடல் பாடல் உள்ளிட்ட கலை நிகழ்ச்சிகளையும் கண்டு ரசித்ததுடன் அவர்களுடன் உற்சாக நடனமாடி வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி அடைந்தனர்.